இருக்கிறார்னு கேட்கறத விட எங்க இல்லைன்னு கேட்கிறோம். எங்க இருக்கிறாருங்கிற கேள்வியே தப்பு. எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, அவர் இல்லாத இடமே இல்லை. அப்படி எல்லா இடமா ஒவ்வொருமா நிறைந்திருக்காங்க. அப்படி ஒவ்வொரு அணுவுக்கும் அணுவாக அந்த இறைவன் தான் இருக்கிறார்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. பிரகலாதன் சொல்லியிருக்கார், அத்தோணிலும் இருப்பார், திரும்பியும் இருப்பாங்க. அப்ப அதை விட மைன்யூட்டான அணு. அப்ப அணுவுக்குள்ளேயும் இருக்கிறார் அப்படிங்கிறது அது இன்னைக்கு உள்ள விஞ்ஞானம் ஒத்துக்கிட்டுவாங்க. அணுவுக்குள்ளாலையும் அந்த ஒளி லைட் ஃபார்ம்ல இருக்குது, பவர் அப்படிங்கிறாங்க. அதை தான் நம்முடைய சிந்தர்கள் நாங்கள் இறை சக்தி. இப்பதான் அணு அது இதெல்லாம் சொல்றாங்க. ஔவையாரெல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, அணுவை பிளந்து 7 கடலை புகுட்டி குருகத் தரித்த குரல். கொஞ்ச காலத்துக்கு முன்னால அணுவை பிளக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆட்டம் கேனாட் டிஸ்ட்ராய் அப்படின்னாங்க. அப்புறம் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இன்னும் என்னெல்லாமோ வந்துட்டு அதெல்லாம் முடியாதுன்னு சொன்ன அதே விஞ்ஞானிகள் அவர்களுக்கு அர்ப்பணிப்பு தந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் சொன்னான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போகும்போது இல்ல பறக்கலாம். இப்ப இன்னும் எவ்வளவு அட்வான்ஸா போய் லாஸ்ட்ல ஒரு எண்டிங் பாயிண்ட்ல நிற்குது. இத எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம ஞானிகளுக்கு சொல்லிட்டாங்க. அணுவை பிளந்து 7 கடலை புகட்டி. அணுங்கிறது கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியாத ஒரு சின்ன ஒரு டாட்டம். அதை பிளந்து 7 கடலையுமே உள்ள புகட்டலாமா? அப்ப அதனுடைய பவரை நம்ம எப்படி கற்பனை பண்றது? இது வெறும் வார்த்தை காலம் இல்ல, உண்மை. அப்ப அதுக்கு இவ்வளவு பவர் இருக்குல்லவா? ஒரு ஆட்டம் பாம்பு போட்டோம்னா ஜப்பான் என்ன ஆச்சு?